இயற்கையுடனான தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இப்போது எண்ணற்ற மக்கள் நகரங்களில் வசிக்கின்றனர் என்றாலும், இயற்கை உலகில் ஓர் அங்கமாக இருப்பதற்காகவே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனர். நம்முடைய ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்காக நாம் அடிக்கடி இயற்கையுடன் கைகுலுக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இயற்கையோட தொடர்பு அப்படின்னா, நம்ம ஏதோ காட்டுக்கு தான் போகணும், அதாவது பெரிய தோப்புக்கு போகணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே போகலாம். நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே வானம் இருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய இயற்கையுடைய கொடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒரு மொட்டை மாடிக்கு போய் ஒரு வாக்கிங் போகிறதோ, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகிறதோ, இல்லை பக்கத்தில் ஏதாவது தோட்டத்தொரவு இருந்ததுன்னா அங்கே போய் பார்க்குறதோ, இல்லை வந்து சில வேலை செய்கிற இடத்துல இப்போ சில கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கை சூழ்நிலையில் மரம் செடி கொடிகள்லாம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இயற்கைனாலே எல்லாமே சேர்ந்தது தான் இயற்கை. அதனால பீச்சுக்கு தான் என்னால் பீச்சுக்கு போக முடியல, என்னால் வந்து பார்க்குக்கு போக முடியலன்னா ஃபீல் பண்ண வேணாம். நம்மளுக்கிட்ட என்ன, நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ, இல்லை எதுவுமே இல்லைன்னா மொட்டை மாடி கண்டிப்பாக இருக்கும். அந்த மொட்டை மாடியிலையாவது போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வானத்தை பார்க்கலாம். இரவில் வந்து வானத்தை பார்த்து நட்சத்திரங்கள் மேகங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படலாம். இது டெய்லி செய்ய முடியாட்டாலும் அப்பப்போ இந்த மாதிரியான இயற்கையோட விஷயங்களை நம்ம கலந்துக்கலாம். இந்த இயற்கையான இடங்களுக்கு நம்ம செல்லும் போது என்ன நடக்குதுன்னா, அங்கே காற்று சுத்தமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய மூச்சு காத்தும் ரொம்ப ஆழமாக விடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மூச்சு காற்று தான் உடம்புல எல்லா ஆரோக்கியத்துக்கும் அடிப்படைன்னு சொல்கிறாங்க. எனவே இயற்கையான மரம் செடி கொடிகள் உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதேமாதிரி பீச்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன்லாம் இருக்காது. மொட்டை மாடியிலையும் போய் பாருங்கள், காற்றுலாம் வந்து ஓரளவுக்கு ரோட்டில் இருக்கிற அசுத்தை விட மொட்டை மாடியில் போனீங்கன்னா அந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்காது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதேமாரி வான்காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய வான்காந்த சக்தி நம்ம நேச்சரில் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் அந்த இயற்கையான சூழ்நிலையில் போகிறது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை தரும். இந்த இக்கிகை நூலுடைய 10 ரகசியத்தையும் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.